Hey guys, welcome back to the Advent and this is Nixon. ஸோ இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா பேசிக்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயின் திங்காக நம்ம கவர் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான். பேக்கேஜ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, மெத்தட்னா என்ன. ஸோ இதை பற்றி ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ தான் நம்ம கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, மெத்தட்னா என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். மெயினாக ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறது பேக்கேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நத்திங் பட் இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் உங்களுடைய விஷயங்களில், உங்களுடைய ஜாவா ப்ரோக்ராமில் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இது நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து கண்டினியூஸாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். Now let's dive into the videos. ஸோ இதில் வந்துட்டு ஜாவா பேசிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பேக்கேஜ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன. ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து எப்படி நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் செட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம இன்டெலிஜே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நீங்கள் வந்து ப்ரீவியஸாக பார்க்காம ஒரு வேலை வந்திருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக பார்க்காத வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு அடுத்த வீடியோ வாங்க. இதில் என்னென்னா பேக்கேஜ் அப்படின்ற விஷயம்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். பேக்கேஜ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒரு ஃபுல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஃபோல்டரில் நம்ம வைப்போம். நான் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜென்ரலாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆரம்பி சொல்கிறேன்னா, ஜென்ரலாக ஒரு 10 ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு விளாகர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 10 ஊருக்கு போகிறீங்க. ஸோ ஒரு 10 ஊருக்கு போகிறப்போ இப்போது நம்ம மீன் பண்ணிக்கலாம். கொடைக்கானலுக்கு ஒரு வாட்டி போகிறீங்க, ஊட்டிக்கு ஒரு வாட்டி போகிறீங்க, சென்னைக்கு ஒரு வாட்டி, பெங்களூர் ஒரு வாட்டி போகிறீங்கன்னு வைங்களேன். இப்போ 4 ஊர் இருக்குது. கொடைக்கானல், மதுரை, சென்னை, பெங்களூர். ஸோ 4 ஊர்லேயும் நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு 4 ஃபோல்டர்ஸில் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த 4 ஃபோல்டர்ஸை நீங்கள் கிளாஸ் இப்போதைக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, கிளாஸையும் அந்த மெத்தட்ஸையும் பற்றி நம்ம வந்து இன்னும் அதிகமாக நம்ம வந்து படிக்க போகிறோம். அதை பற்றி ப்ரீஃபாக நான் உங்களுக்கு வந்து போக போக அது என்ன அப்படின்றது வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த 4 ஊருக்கு போயிட்டு வர ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரே ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ட்ராவல் அப்படி இல்லாட்டினா வ்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. அது எதுக்காண்டினா நீங்கள் பார்க்குறதுக்காண்டி, உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்காண்டி. ஸோ நான் இப்போ ஜென்ரல் லெவலான ஒரு ஐடியா தான் நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஃபுல் டெஃபினேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு போக போக இதனுடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். இதுக்காண்டி பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம், இதுக்காண்டி கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது புரிய வரும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு பேக்கேஜ் நேம். ஸோ என்னுடைய பேக்கேஜ் நேம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நேம் கூட நான் வந்துட்டு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ கிளாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, கிளாஸ்ன்றது வந்து கிளாஸ்ன்ற நேம் வச்சே வந்துருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் கிளாஸ். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர், மெயின் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜ்குள்ளே மெயின்னு எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. மெயின் கிளாஸ்க்குள்ளே நம்ம உள்ளே போட்டிருக்காங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன். இதுதான் ஒரு மெத்தட். இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு மெத்தட். இந்த கிளாஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் கிளாஸ். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு பேக்கேஜ் இருக்குது. பேக்கேஜ்குள்ளே ஒரு மெயின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த மெயின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு மெயின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த 2 நேமும் சேமாக தான் வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு இமேஜஸ் நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, பெட்ஸ் இருக்குது. ஸோ உலகத்தில் நிறையா வகையான பெட்ஸ் இருக்குது, நிறையா வகையான டொமஸ்டிக் வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஸோ பெட் அப்படின்ற ஒரு கேட்டகரி நம்ம இதில் வந்துட்டு பெட் அப்படின்றது வந்து ஒரு பேக்கேஜ் நேமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டுன்ற கேட்டகரியில் நிறைய சப் கேட்டகரி, இட்ஸ் நத்திங் பட் அ ஹைரார்கியல் ஆக்சுவலாக. ஸோ நிறையா திங் இருக்கும். ஒரு பெட்னா வெறுமனே ஒரே ஒரு பெட் மட்டும் உலகத்தில் இல்லை. நிறைய பெட்ஸ் இருக்குது. லைக் டாக்ஸ் இருக்குது, கேட்ஸ் இருக்குது, கவ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு டாகையும் ஒவ்வொரு கேட்டையும் நீங்கள் கிளாஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மெத்தட்ஸ் அப்படின்னா அதில் பேர்லேயே இருக்குது. மெத்தட்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாவது பண்ணுறதுக்கு பேர் தான் அது மெத்தட் நேம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரீடு, என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு அப்படின்றது வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் மெத்தட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க.
இன்னொரு திங் சொல்லிக்கிறேன், கிளாஸையும் மெத்தட்ஸையும் பற்றி இன்னும் நம்ம ப்ரீஃபாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வர்ற ஃபியூச்சர் வீடியோஸில் வந்துட்டு நம்ம இன்னுமே பயங்கரமாக அதை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மெயின் திங்காக பார்க்க வேண்டியது என்னன்னா, பேக்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றது தான். ஸோ இதுதான் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேக்கேஜ் இருக்கும். பேக்கேஜ்குள்ளே தான் நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபார்மெட் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தனியாக போயிட்டு ஒரு பேக்கேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. அது முடிஞ்சாலும் அது வந்து ஒரு அன்யூஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேக்கேஜுக்குள்ளே நீங்கள் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். கிளாஸ்க்குள்ளே தான் நீங்கள் ஒவ்வொரு மெத்தட்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கேஜுக்குள்ளே எத்தனை கிளாஸ் வேணால் இருக்கலாம். ஒரு கிளாஸ்க்குள்ளே எத்தனை மெத்தட்ஸ் வேணால் இருக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இன்னொரு திங் என்னன்னா, ஒரு பேக்கேஜுக்குள்ளே இன்னொரு சப் பேக்கேஜ் கூட இருக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்ன்ற பேக்கேஜ்குள்ளே ப்ரொடெக்ஷன் இருக்குது. ப்ரொடெக்ஷன்ற பேக்கேஜ்குள்ளே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்ன்ற பேக்கேஜ்குள்ளே மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கால், ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக. அண்ட் இது இப்போ வந்து பேக்கேஜ், அப்புறம் வந்துட்டு கிளாஸ், அப்புறம் மெத்தட். ஸோ இந்த 3 டாபிக் வந்து உங்களுக்கு கிளியர், ரைட்? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஸோ மைண்டில் ஏற்றிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு கிளாஸ், இப்போ ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். மெயின் கிளாஸ்க்குள்ளே மெத்தட் இருக்கணும். மெயின் கிளாஸ்க்குள்ளே என்ன மெத்தட், இந்த மெயின் மெத்தட் இருக்கோ அந்த மெயின் மெத்தட்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். நீங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஸ்டம் அவுட் டாட் printf அப்படின்னு போட்டிருக்கேன்னா இது ஒன்றுமே கிடையாது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் printf அப்படின்றது வந்து என்னன்னா, எனக்கு பிரிண்ட் பண்ணு, ஹலோ அண்ட் வெல்கம் அப்படின்றது வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் printf. இதை நீங்கள் வேறு எங்கே போட்டிங்கனாலும் வந்து வராது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணியே நான் காமிச்சிடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பப்ளிக்னு போட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். மெயின் கிளாஸ் இருக்கணும். ஸோ இந்த கேபிட்டல் எம்ல இருந்து இருக்கணும். இது கண்டிப்பாக மேண்டேட்ரி. நீங்கள் மெயின் கிளாஸ்க்குள்ள மெயின் ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகும். இதை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், மெயின் கிளாஸ் இந்த இருக்கா, மெயின் கிளாஸ்க்குள்ளே இன்னொரு மெயின் மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து ஃபங்க்ஷனையும் மெத்தடையும் நான் வந்து ஒரு மாதிரி குழப்பிட்டுருக்கேன். ஃபங்க்ஷன்ற நேமையும் மெத்தட்ற நேமையும் நான் குழப்பிட்டுருக்கேன். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நான் மெத்தட்ன்ற நேம் வச்சுட்டே நான் போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறீங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் சொல்லிட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு போக போக நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போது இது மெயின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே எனக்கு மெயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி எனக்கு வந்து இப்போ என் பேர் நிக்சன், ஹலோ நிக்சன்னு போடுறேன். ஓகே. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிடணும். இப்போ ரன் பண்ணுறப்போ ஹலோ நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ரன் ஆகும். இது என்ன இடம்னா மெயின் ஃபங்க்ஷனில் கொடுத்தா தான் ரன் ஆகும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வேறு எங்கேயாவது கொடுத்தேன்னு, நான் அதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நான் இந்த இடத்துல கொடுத்தேன்னு வைங்க, எரர் அடிக்கும். டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே எதுவும் கொடுக்க முடியாது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷன் இந்த மெத்தட்குள்ளே தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ மெயின் கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட்குள்ள நீங்கள் கொடுக்குறது மட்டும்தான் இந்த இடம், இந்த வந்து ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக ஜென்ரேட் ஆகும். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. நீங்கள் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும். மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். மெயின் கிளாஸ் இருக்கணும். அந்த மெயின் கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் இருக்கும். அந்த மெயின் மெத்தட்குள்ள நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா, பேக்கேஜ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, மெத்தட்னா என்ன ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ பார்த்துருக்கோம். அது போக மெயின் கிளாஸ்னா என்ன பார்த்துருக்கோம், மெயின் மெத்தட்னா என்ன பார்த்துருக்கோம். ஸோ மெயின் கிளாஸ்க்குள்ளே நமக்கு ஒரு மெயின் மெத்தட் இருக்க போகுது.
மெயின் மெத்தட்குள்ளே நம்ம எல்லாமே நம்மளுடைய எல்லா டெவலப்மெண்ட்டும் மெயின் மெத்தட்குள்ளே இருக்கு. ஸோ இதுதான் விஷயம்.